Hello, welcome to Meki Teki. Learn as engineer, teach as champion. First of all, I would like to thank my family for their continuous support and encouragement of creating these kinds of technical videos in public domain. And I would like to thank my mentor, Professor R. Surendran from Government College of Technology, Coimbatore, for igniting me a spark of creating these kinds of technical videos in public domain. I would like to thank Almighty my God for my good health and broad mind, and I would like to thank my friends, followers, my dear students and subscribers for their continuous support and encouragement of, of these kinds of videos. Today's topic of interest is forecasting. We know that forecasting means predicting the future. Predicting the future is called as a forecasting. It is an art and science of predicting the future with the help of past, present datas, past and present datas and the present trends in order to set our future forecasting. So, this is a brief about forecasting. Forecasting அப்படின்னா என்னன்னா ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணுற விஷயம்தான் ஃபோர்காஸ்டிங். பிற்காலத்தில் என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும், நம்ம என்னவா இருப்போம் அப்படின்றது எல்லாமே திங்க் பண்ணுறது தான் ஃபோர்காஸ்டிங். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நான் பிற்காலத்தில் ஒரு நல்ல மாணவனாக இருப்பேன் அப்படின்னா, பிற்காலத்தில் நான் ஒரு நல்ல மாணவன் இல்லை நான் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருக்கணும் அப்படின்னா, அவர் இப்போ என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நான் இப்போதைக்கு சப்ஜெக்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன், முதல்ல எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தேன், ஸோ இதை வச்சு என்னால் அந்த எய்மை அட்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு திங்க் பண்ணுறது தான் ஃபோர்காஸ்டிங். இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரியில் நிறையா யூஸ் பண்ணுவாங்க, மெஷின் ஷாப்ஸில், மார்க்கெட்டிங்கில் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு உதாரணமாக நம்ம நிறையா விஷயங்களை சொல்லலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இப்போது ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி 2018-17 வாக்கில் டெஸ்லா எல்லா பேட்டர்ன்ஸையுமே அவன் வச்சுருந்த எல்லா பேட்டர்ன்ஸையுமே ரிசால்வ் பண்ணான். இன்னும் ஃப்யூச்சர் எலக்ட்ரிக் கார் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்க அப்போ ஃப்யூச்சர் செட் பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட்டில் என்னென்னலாம் டேட்டாஸ் இருந்தது அப்படின்னா, நமக்கு ஃபாசில் ஃபியூல்ஸ்னு சொல்கிற அந்த கச்சா எண்ணெய் அதோட உற்பத்தி அப்படின்றது குறைய ஆரம்பிக்குது. நம்ம நிறையா எடுத்துட்டோம், பொல்யூஷன் நிறையா ஆயிடுச்சு. ஒவ்வொரு வருஷமுமே பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது 1 டிகிரி செல்சியஸ் ஏறுது. கடல் மட்டம் 4 சென்டிமீட்டர் வரைக்கும் உயருது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ என்விரான்மெண்ட்டை காப்பாற்றணும், ஃபாசில் ஃபியூல்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு நம்ம ஹைப்ரிட் கார்ஸு, எலக்ட்ரிக் கார்ஸ் தான் ஃப்யூச்சர் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ அந்த ஃப்யூச்சர் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ரெசண்ட்டாக இந்த டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்பட்டது. அப்புறம் எலக்ட்ரிக் கார் தான் வருது அப்படின்னா, நம்ம அதை எங்கே சார்ஜ் பண்ணுறது, எப்படி சார்ஜ் பண்ணுறது, எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றது எல்லாமே யோசிச்சாங்க. ஸோ யோசித்து அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லிகிட்ருக்குறாங்க. ஸோ இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். இப்போ இந்தியா அளவில் பார்த்திங்கன்னா நிறையா ஹைப்ரிட் கார்ஸ் வந்துட்டுருக்கு. மாருதி சுசுக்கி, டொயாட்டா, ஹோண்டா இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் கார்ஸ் வந்துட்டுருக்கு. எலக்ட்ரிக் கார்ஸும் வந்துட்டுருக்கு. ஹுண்டாயில் கோனா, அப்புறம் டாட்டாவில் நெக்ஸான், ஆல்ட்ரோஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கார்ஸாக வந்துட்டுருக்கு. ஈவன் எலக்ட்ரிக் பைக்ஸ் ரொம்ப காலமாக இருக்குது. அதெல்லாமே வீட்டிலே சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போது லாங் ரேஞ்ச் போகிறதுக்கு இல்லாமல் மீடியம் ரேஞ்சில் நம்ம இந்தியாவில் கூட உற்பத்தி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அப்போ பண்ண ஃபோர்காஸ்டிங் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ டெவலப் ஆகுது.
இனி ஒரு 2 வருஷங்கும்போது எப்படி வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து எல்லா ஊர்லேயுமே வந்து பெட்ரோல் பங்க்ஸ் இருக்கோ அது மாதிரி வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். ஒரு தொலைதூரம் போகிறவங்க எல்லாமே வந்து அதில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் டெக்னிக் தான். அப்போ ஃபோர்காஸ்ட் பண்ணது இப்போ வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பேக்ரவுண்டோட நான் வந்து ஃபோர்காஸ்டிங் அதை எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் சொல்ல போகிறேன். Here I would like to explain how the forecasting to be done and what are all the methods of forecasting அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா the forecasting, as I said earlier, it is an art and science and it is a predicting the future. ஓகேங்களா? ஸோ ஃப்யூச்சரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபோர்காஸ்டிங் தான் வந்து மெத்தட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்டாகவும் இருக்குது, சயின்ஸாகவும் இருக்குது. ஆர்ட் அப்படின்னா ஒரு கலை. ஓகேங்களா? ஈஸியாக வந்து ஒருத்தர் வந்து ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிற ஒரு கலை. இல்லைன்னா வந்து சயின்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்கிறாங்கன்னா டேட்டாவை வச்சு சொல்லலாம், பாஸ்ட் ப்ரெசன்ட் டேட்டாஸை வச்சுட்டு ஃப்யூச்சரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இட் பிகம்ஸ் ஆர்ட் ஆஸ் வெல் அஸ் சயின்ஸ். ஸோ டேட்டாஸ் play in the picture as well as the imaginations and the experts reviews are making picture. That is why the forecasting is said to be an art as well as science. இந்த ஃபோர்காஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து 2 டைப் இருக்குது. There are 2 types of forecasting. One is qualitative and another one is quantitative. As I said, quality, it's subjected to some other parameters. That is why it is called as a subjective forecasting. Where in quantity I said it is in numbers. So we have to be careful that what is meant by qualitative and quantitative. So qualitative means subjective forecasting. In the subjective forecasting, it is subjected to some other process parameters like expertise, technical knowledge, experience, initiation. So these are all the qualities. These are all the qualities to make forecasting. So these qualities are very much needed. So that is why it is said to be a qualitative. In qualitative, we can categorize as judgmental technique, and this qualitative forecasting, it is for long-term forecasting. The qualitative forecasting is for long-term forecasting. For an example, if any organization is setting a mission and vision, means it is a long-term forecasting. So at the long time back, my organization would like to develop like this and that. So like that, the forecasting is the long-term forecasting. It is called judgmental technique. In judgmental technique, we categorize as Delphi method, market research, market trials, customer and distribution survey, executive opinion method, opinion survey method, expert opinion. All those methods, this Delphi method is very much important, and everywhere the Delphi method is used for predicting the long-term forecasting. So these are all under judgmental techniques. Next one is the quantitative forecasting. So quantitative forecasting, it is in numbers, it is in numericals. So it is subjected to change. The numerical values are subjected to change. Therefore, we can't take the quantitative forecasting to the longer time. That is why it is limited to shorter as well as the medium range forecasting techniques. Here we have 2 types. One is time series method and another one is casual method. Here also, in short and medium term, that is quantitative forecasting method, time series method is very important.
because it is used everywhere. In time series method, we have a four types which are all past average, moving average, weighted moving average, exponential smoothing method. So these methods, it identifies the historical pattern of demand for the product and project. So it identifies the historical pattern with the help of the data, how it is distributed. Like that, it develops a pattern of demand of our product or our project. In casual method, we have a categorized to three types. One is linear regression, multiple regression, and correlation analysis. It try to establish cause and effect cause and effect relationship between change in sales level of the product and set relevant explanatory variables. So that is in the casual method. In the casual method, we establish the cause and effect, the relationship between the cause and effect. After market only, the casual method has to be done. So here I would like to clear this thing. One is here, so these techniques, qualitative techniques is an art and the quantitative technique is a science. So the forecasting method is combined with the art and science. Here the data play the picture, whereas majorly the technical knowledge and the experience and the expertise. The experience makes the forecasting better. Here the datas, all the datas are dealing with the forecasting method. That is why I categorize the qualitative or subjective forecasting is an art and the quantitative forecasting is a science. Since we are an engineers, we are dealing with the science. So I take I take little bit further in the science, and as well as the time series method. I am going to explain the time series method in very detail, and definitely I am going to touch all these methods in detail. But the time series method I am going to uh, depth for my knowledge depth I can do. So here I would like to give an some of the short notes or points to remember about the forecasting. So, forecasting, whatever we say, it is predicting the future, it is rarely perfect. This you have to understand. All the time, it is not perfect. Okay, some of the times it is rarely perfect. ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது வந்து சில டைம் கரெக்டாக இருக்கும், சில டைம் வந்து கரெக்டாகவே இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆஸ்ட்ராலஜி பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து அவர் வந்து ஃப்யூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவார். ஓகேங்களா, அது வந்து பல டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக தான் வரும். ஓகேங்களா, ஏதோ சில டைம் வந்து பர்ஃபெக்டாக வரலாம். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க, ஃபோர்காஸ்டிங் இஸ் ரேர்லி பர்ஃபெக்ட், இட்ஸ் சப்ஜெக்டட் டு சேஞ்ச். அண்டு ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா இட் இஸ் அப் டு 3 months. ஓகேங்களா, ஜாப் அசைன்மெண்ட், ஒரு சின்ன ஒரு ஜாப் அசைன்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங். லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது வந்து 1 to 5 years வரைக்கும் இருக்கும். மீடியம் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 3 monthsலேருந்து 1 year வரைக்கும் இருக்கும். அதுதான் வந்து மீடியம் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங். ஸோ 3 types ஆஃப் ஃபோர்காஸ்டிங் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஒவ்வொரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுமே வந்து 3 வகை ஃபோர்காஸ்டிங்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா அப்படின்னா எக்னோமெட்ரிக், டெக்னாலஜிக்கல், டிமாண்ட். இந்த ஃபோர்காஸ்டிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்காஸ்டிங் ப்ராசஸ் வந்து determine the use of forecast, determine the time horizon,
வேலிடேட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் ரிசல்ட். இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்காஸ்டிங்கோட ப்ராசஸ். ஒன்று வந்து ஃபோர்காஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணுறதுங்க சொல்லணும். அப்புறம் வந்து எவ்வளோ நேரம் வந்து எடுத்துக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். அது ரிசல்ட்டை வந்து எப்படி வேலிடேட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பார்ட்டிசிபெண்ட்ஸ் இன் ஃபோர்காஸ்டிங். இதை வந்து டெல்ஃபி மெத்தடில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த 3 பார்ட்டிசிபெண்ட்ஸ் அப்படின்றத வந்து டெல்ஃபி மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க. யார் யார் அந்த 3 பார்ட்டிசிபெண்ட்னா பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டிஸ் ஆர் டெசிஷன் மேக்கர்ஸ். இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷனில் டெசிஷன் மேக்கர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்மின் பீப்புளாக தான் வந்து இருப்பாங்க. ஸோ வந்து அட்மின் பீப்புள் வந்து இருக்கணும். ஸ்டாஃப் பர்சனல் வந்து இருக்கணும். அதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் பர்சனல்ஸ் வந்து இருக்கணும். அப்புறம் வந்து ரெஸ்பாண்டன்ட்ஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா. அடுத்தது குவாலிட்டேட்டிவ் மெத்தட் அப்படின்றது வந்து அதில் வந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், கஸ்டமர் சர்வே, இப்போ டெல்ஃபி மெத்தட் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கூட வந்து பார்த்துருக்கலாம், யூடியூப்பில் வந்து ஒரு சில வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு சில டைம் வந்து அது சர்வே கேட்கும். ஓகேங்களா. அந்த சர்வே எதுக்கு அப்படின்னா அது வந்து நம்மளாம் கஸ்டமர்ஸ். ஓகேங்களா. ஸோ நம்மளோட சர்வேவை வச்சு அவன் வேறு ஏதாவது ப்ரிடிக்ட் பண்ணுவான். ஓகேங்களா. ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காமெடி வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஒரு சில சேனல்ஸ் வந்து ப்ராங்க்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ அது நம்ம வந்து ரிப்பீட்டாக பார்க்கும்போது நம்மக்கிட்ட ஒரு சர்வே வரும். ஸோ அந்த சர்வேயில் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இது வந்து உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் வரும். ரிலவெண்ட்டாக இல்லை அப்படின்றத போட்டோம்னா அந்த கண்டென்ட்டெல்லாம் நமக்கு வராது. ஓகேங்களா. கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி. ஸோ லைக் தட் they used to ask கஸ்டமர் சர்வே. இப்போ நம்ம ஒரு வெஹிக்கிள் சென்டர் போகிறோம், சர்வீஸ் விடுறோம், அவங்க வந்து ஒரு ஃபீட்பேக் கேட்குறாங்க, எப்படி வந்து இருக்குது வெஹிக்கிள், ஸோ நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் கேட்குறாங்க. ஸோ அது கொடுக்குறோம். ஈவன் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிங்கனாலுமே வந்து அது ஒரு ரேட்டிங் கேட்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ரேட்டிங்கை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் ஃப்யூச்சரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங்கெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 10,000 டைம் வந்து அந்த இது வந்து 10,000 டைம் 10 லட்சம் டைம் வந்து அது வந்து டவுன்லோட் செய்யப்படும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்யூச்சரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம் ஈஸியாக. டைம் சீரியஸ் மெத்தட் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா, டைம் சீரியஸ் மெத்தட்ஸ் வந்து எதெல்லாம் எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட்ஸு, சைக்கிள்ஸு, சீசனபிலிட்டி, சீசனிங், அப்புறம் வந்து ரேண்டம் வேரியபிள் ஆர் இர்ரெகுலர் வேரியேஷன்ஸ். இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ட்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ட்ரெண்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுறது. அப்புறம் வந்து சைக்கிளிக்காக வேரி ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு மாடல்ஸ் எல்லாம் வந்து வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு மாடல்ஸ் முன்னாடி இருந்தது வந்து இப்போ மறுபடியும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அப்புறம் வந்து சீசன்ஸ். இப்போ நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா குளிர்காலத்தில் வந்து ஏசியோ ரெஃப்ரிஜரேஷன் விளம்பரமோ வராது அவ்வளோ சீக்கிரம். ஆனால் வெயில் காலம் வந்துடுச்சுன்னா அடிக்கடி வந்து ஏசி விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னா அதுதான் வந்து சீசனல் டிமாண்ட். ஓகேங்களா. வெயில் காலம்னாலே வந்து ஏசி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு சீசனல் டிமாண்ட். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிராஜுவல் லாங் டேர்ம் மூமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் சீரியஸ் டேட்டா அந்த ட்ரெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டைம் சீரியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேண்டம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் கேனாட் பி ப்ரெடிக்டட். ரேண்டம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நம்மளோட கிராஃப் போட்டோம்னா ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் வந்து நமக்கு வரும். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸிங் தி நம்பர் ஆஃப் பீரியட் இன் த மூவிங் ஆவரேஜ் வில் பி கிரேட்டர் ஸ்மூத்னிங் பட் அட் அன் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டு சேஞ்ச். ஸோ நீங்கள் வந்து டைம் சீரியஸில் வந்து அந்த ஸ்மூத்னிங் மூவிங் ஆவரேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்களை அதிகப்படுத்த நீங்கள் வந்து நிறைய டேட்டாஸ் வந்து கையாள வேண்டியது வரும். அது கொஞ்சம் வந்து நல்ல அக்யூரேட்டான வேல்யூ கொடுக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. டெல்ஃபி மெத்தட் வந்து கண்டிப்பாக வந்து ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் மீடியம் ரேஞ்சுக்கு சூட் ஆகாது. ஓகேங்களா. அது வந்து லாங் டைமுக்கு தான் வந்து சூட் ஆகும். ஃபோர்காஸ்டிங் த சேல்ஸ் பொட்டன்ஷியல் ஆஃப் நியூ ப்ராடக்ட் அப்படின்றது வந்து டைரக்ட் சர்வே மெத்தட். டிமாண்ட் பேட்டர்ன் வந்து கன்சிஸ்டன்ஸ்லி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ரெக்ரெஷன் அனாலிசிஸ் மூலிமா வந்து கண்டுபிடிக்கலாம். லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது வந்து டெல்ஃபி மெத்தட் மார்க்கெட் சர்வே.
அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ட்ரையல்ஸு, ஒப்பீனியன்ஸு, எக்ஸ்பர்ட் ரிவ்யூஸ் இதெல்லாம் தான் வந்து வரும். நாட் அ பர்பஸ் ஆஃப் லாங் டேர்ம் ஃபோர்காஸ்டிங் டு மேக் ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங் டு த பர்சனல்ஸ். இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு சில ட்ரைனிங் கொடுக்குறாங்க, புதுசாக ஒரு கான்செப்ட் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து லாங் டேர்ம் ஃபோர்காஸ்டிங்கு இருக்காது. ஏன்னா வந்து டெக்னிக்கல் அண்ட் நாலேஜ் அப்டேட் அப்படின்றது வந்து அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். ட்ரைனிங் அப்படின்றது வந்து அதனால தான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி போனோம் அப்படின்னா ட்ரைனிங் அப்படின்றத வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரைனிங் கொடுக்கறது எல்லாமே வந்து ஷார்ட் ஆர் மீடியம் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங்க்கு தான் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட் அ டெக்னிக் ஆஃப் லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கோரிலேஷன் அண்ட் ரெக்ரெஷன் அண்ட் டைம் சீரீஸ் மெத்தட்ஸு, கேஷுவல் மெத்தட்ஸ் இதெல்லாமே வந்து தேர் ஆல் நாட் அ லாங் டேர்ம் ஃபோர்காஸ்டிங். அப்புறம் வந்து ஃபோர்காஸ்டிங்கில் வந்து எரர்ஸ் வரும்னு சொல்லியிருந்தோம், அதாவது ரேர்லி பர்ஃபெக்ட் அப்படின்னும். அப்போ வந்து இதில் வந்து நிறைய எரர் இருக்கும். அந்த எரரை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் மெத்தடில் வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா மீன் சம் ஆஃப் எரர் அதில் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். எம்எஸ்சி, எம்ஏடி அதில் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்தனிங் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் மாடல் வித் அன்ஈவன் வெயிட்ஸ். ஓகேங்களா? அன்ஈவன் வெயிட்ஸில் வந்து நம்ம பண்ணுறது தான் வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்தனிங். அண்டு ரெக்ரெஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்ரெஷன் இஸ் ஒன் டைப் ஆஃப் அ கேஷுவல் மெத்தட். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா டெல்ஃபி மெத்தட் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு சின்ன ஒரு சம்மரி வந்து நான் கொடுக்க போகிறேன். ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா வந்து இட் இஸ் அ ப்ரெடிக்டிங் ஆஃப் ஃப்யூச்சர், எஸ்டிமேஷன் ஆஃப் டைப்ஸ், குவான்டிட்டி அண்டு குவாலிட்டி ஆஃப் ஃப்யூச்சர். குவாலிட்டியும் சொல்லும், குவாலிட்டியும் சொல்லும். குவாலிட்டி ஆஃப் ஃப்யூச்சர் ஒர்க் இதை வந்து பேசுகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது. இட் இஸ் ரேர்லி பர்ஃபெக்ட். நம்ம எக்ஸாம்பிளாக வந்து பைக் சேல்ஸு, அக்ரிகல்ச்சரு, வெதர் ஃபோர்காஸ்ட் இதுதான் வந்து பர்ஃபெக்டே. வெதர் ஃபோர்காஸ்ட்டு தான் வந்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபோர்காஸ்டிங். திடீர்னு நாளைக்கு மழை வருதும்பாங்க, வரலாம், வராமையும் போகலாம். ஓகேங்களா? அந்த சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகுது, அது எந்த வே வந்து ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிற அந்த டேட்டாவை வச்சு ஒரு ஷார்ட் டேர்மாக வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு இல்லைனா வந்து நாளானைக்கு, இன்னைக்கு அந்த மாதிரி வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட்லி சூட்டட் ஃபார் ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்டிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டேட்டிவ் ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது வந்து பேஸ்ட் ஆன் ஃபீட்பேக்ஸ் அண்ட் ரிவ்யூஸ். குவான்டிடேட்டிவ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ நியூமரிக்கல் அனாலிசிஸில் வந்து யூஸ் ஆகும். இந்த குவாலிட்டேட்டிவில் வந்து ஒப்பீனியன் சர்வே மெத்தட், நம்ம வந்து கஸ்டமர் ஆர் ரீட்டைலர்ஸ் கிட்ட வந்து ஃபீட்பேக் வாங்குவோம், அதுதான் வந்து ஒப்பீனியனாக எடுத்துக்குவோம். மார்க்கெட் ட்ரையல்ஸ் அப்படின்றது வந்து நியூ ப்ராடக்ட் இஸ் லான்ச்டு பிட்வீன் லிமிட்டட் பாப்புலேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ தான். ஓகேங்களா? ஒரு நியூ ப்ராடக்ட்டு டக்குன்னு ஒரு லிமிட்டட் இதில் வந்து டெவலப் பண்ணார், டப்புன்னு ஒரு அடி அடித்தார் மார்க்கெட்டை. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மேஜராக வந்து 4 செல்ஃபோன் கம்பெனிஸ் தான் வந்து இருக்காங்க இந்தியாவில். முதல்ல வந்து ஒரு 6-7 டைப் இருந்தது. ஜியோ வந்ததுக்கப்புறம் எல்லாம் படிப்படியாக காலி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இனி அடுத்தது மேபி 2 தான் இருந்தாலும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இனி ஃப்யூச்சரை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அவங்க டேட்டாஸ் வச்சுருப்பாங்க, அவங்க தான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ லெட் அஸ் சி. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா வி ஹாவ் டு ரிசர்ச் இன் ஏஜென்சிஸ், எக்ஸ்பர்டைஸ் அண்ட் எம்என்சிஸ். மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் இல்லை வந்து ஏஜென்சிஸில் வந்து ரிசர்ச் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரிசர்ச்சுங்கிறது. டெல்ஃபி மெத்தட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ லாங் டேர்ம் ஃபோர்காஸ்டிங். எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வந்து இதில் வந்து பண்ணுவாங்க. கொஸ்டினர் டு எக்ஸ்பர்டைஸ், எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து கொஸ்டினர் கொடுப்பாங்க, எக்ஸ்பர்ட்கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்குவாங்க. டெசிஷன் மேக்கர்ஸ், ஸ்டாஃப் பர்சனல்ஸ், ரெஸ்பாண்டன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா அதில் வந்து ட்ரெண்ட்ஸ் வருது. ஃபஸ்ட்டு ட்ரெண்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவல் அண்டு லாங் டேர்ம் ஃபோர்காஸ்டிங். சைக்கிள்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் டியூ டு அப் அண்ட் டவுன் அக்கரிங் ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் டு டைம் அப்படின்றது வந்து சைக்கிள்ஸு. சீஸ்னல்ஸ் அப்படின்றது வந்து டிமாண்ட் ஃபார் பர்டிகுலர் பீரியட். இப்போ நான் சொன்ன மாதிரி
வெயில் காலம்னாலே வந்து ஏசி ரெஃப்ரிஜரேட்டர் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நிறையா வந்து விளம்பரம் வரும், நீங்கள் டிவி பார்த்தீங்கனாலே தெரியும். அடுத்தது வந்து சீசனல் பார்த்தாச்சு. இர்ரெகுலர் ஆர் ரேண்டம் வேரியேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வார் ஃபீல்டில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இர்ரெகுலர் வேரியேஷன்ஸ், எராட்டிக் வேரியேஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவ் ஃபோர்காஸ்டிங். ஆக்டிவ் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் தி ஃபியூச்சர் டிமாண்ட்ஸ். அதான் வந்து ஆக்டிவ் ஃபோர்காஸ்டிங். பேசிவ் ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது வந்து டஸ் நாட் கன்சிடர் ஃபியூச்சர் டிமாண்ட்ஸ். அது வந்து பேசிவ் ஃபோர்காஸ்டிங். ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்காஸ்ட் ஆஸ் கால்குலேட்டட் அண்ட் ஹேவ் அ ஃப்ளக்சுவேட்டிங் அண்டு சர்வேயிங் பேட்டர்ன். ஓகேங்களா, ஃப்ளக்சுவேட்டிங் அண்டு ஸ்விங்கிங் பேட்டர்ன். ஓகேங்களா, ஸ்விங்கிங் பேட்டர்ன் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங்கிங் பேட்டர்ன் அண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஃபேக்டர் அப்படின்னா வந்து ஸ்மூத்தனிங் கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆல்ஃபா வந்து 1 அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர். ஓகேங்களா, ஃப்யூச்சர் ஃபோர்காஸ்ட் அப்படின்றது பேர். இஸ் ஈக்குவல் டு டிமாண்ட், கரண்ட் டிமாண்ட், இல்லைன்னா வந்து பாஸ்ட் டிமாண்டை வச்சு தான் வந்து இருக்கும். இப்போ வந்து ஆல்ஃபா வந்து எக்ஸ்பென்ஷியல் ஸ்மூத்னிங் வந்து 0வாக இருந்ததுன்னா கரண்ட் ஃபோர்காஸ்டிங் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் ஃபோர்காஸ்டிங். ஸோ அதுதான் வந்து மெத்தட். ஸோ ஆல்ஃபா வந்து 1 இருந்ததுன்னா ஃபோர்காஸ்டிங் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் டிமாண்டு. ஆல்ஃபா வந்து 0வாக இருந்ததுன்னா கரண்ட் ஃபோர்காஸ்ட் வந்து ப்ரீவியஸ் ஃபோர்காஸ்ட் எவ்வளவோ அதுதான். ஸோ இது வந்து எந்த ஃபார்முலா வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. ஓகேங்களா, கரண்ட் ஃபோர்காஸ்டிங் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் ஃபோர்காஸ்டிங் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு டிமாண்ட், ப்ரீவியஸ் டிமாண்ட் மைனஸ் ப்ரீவியஸ் ஃபோர்காஸ்ட். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. ஓகேங்களா, இந்த ஃபார்முலாவில் தான் வந்து அது ஒர்க் ஆகுது. ஸோ இதோட வேரியிங் ஃபாண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். வேரியிங் மெத்தட்ஸில் வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த ஃபார்முலாவை மாற்றலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆல்ஃபா வந்து உள்ளதுக்கு மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ எப்படியெல்லாம் மாறுது அப்படின்றது எல்லாமே வந்து நான் போட்டிருக்கிறேன். வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் த ஃபார்முலா ஐ ஹவ் கிவன். ஓகே, ஸோ நத்திங் மோர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டைம் சீரியஸ் மெத்தடை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை வந்து பாஸ்ட் ஆவரேஜ் அப்படின்றது வந்து ஆவரேஜ் சேல்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் பீரியட், அதுதான் வந்து பாஸ்ட் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பீரியட் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். ஒரு பீரியடை வந்து பார்த்திங்கன்னா கெப்ட் கான்ஸ்டன்ட். மூவிங் ஆவரேஜ்னால் நான் வந்து ஒரு 5 மாதத்தோட டீட்டெயில் சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு பிப்ரவரி மாதம். ஸோ பிப்ரவரிக்கு முன்னாடி ஒரு 5 மாதத்தோட ஃபோர்காஸ்ட் வந்து நான் எடுக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி, டிசம்பர், நவம்பர், அக்டோபர் அண்ட் செப்டம்பர். ஸோ இதில் வந்து நான் வந்து இந்த ஒரு 5 மாதத்தை வந்து நான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, இல்லை வந்து 2 மந்த்ஸ் அப்படின்னா 2 மந்த்ஸ், இப்போ ஜான்வரி டிசம்பர் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ இதே வந்து நான் வந்து மார்ச்சுக்கு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ வந்து டிசம்பரை விட்டுருவேன், ஜான்வரி பிப்ரவரி மட்டும் எடுத்துக்குவேன். ஸோ அந்த பீரியடை வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதனோட டேட்டாஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து மூவிங் ஆவரேஜ். ஸோ ஃப்ரெஷ் ஆவரேஜ் இஸ் கால்குலேட்டட் அட் தி எண்ட் ஆஃப் பீரியட் பை ஆடிங் the demand of most recent period and deleting the data of old period. நான் சொன்ன மாதிரி பிப்ரவரிக்கு வந்து நான் வந்து 2 மாதத்தோட டேட்டா வந்து நான் அனாலிசிஸ் பண்ணணும் மார்க்கெட் சர்வே. இப்போ நான் வந்து பிப்ரவரிக்கு அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா ஜான்வரி 2021 டிசம்பர் 2020 வந்து நான் எடுத்துக்குவேன். இதே வந்து மார்ச்சுக்கு நான் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பிப்ரவரி மாதத்தோட சேல்ஸையும் ஜான்வரி மாதத்தோட சேல்ஸையும் வந்து நான் எடுத்துக்குவேன். ஸோ இப்போ வந்து ரீசெண்ட் மந்த்து பிப்ரவரியை ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட் மந்த் டிசம்பரை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜுங்கிறது. மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் டிமாண்ட்ஸ் ஆஃப் கிவன் பீரியட் டு த சூசன் நம்பர் ஆஃப் பீரியட்ஸ். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜோட ஃபார்முலா. வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் வந்து மோஸ்ட் ரீசன்ட் டேட்டாவுக்கு வந்து நிறைய வெயிட்டேஜும் பின்னாடி போக போக வந்து கம்மியான வெயிட்டேஜும் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
நான் வந்து இப்போ வந்து கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து இருக்குது. இப்போ வந்து நான் வந்து மார்ச்சுக்கு வந்து ஒரு ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணணும். மார்ச்சில் வந்து கோவிட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படின்னா நான் வந்து ஒரு வருஷத்துக்கான டேட்டா வந்து வச்சுக்குவேன். அப்போ வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதிகமான வெயிட்டேஜ் வந்து பிப்ரவரி மாதத்தில் ஒவ்வொரு நாள்லேயுமே வந்து எவ்வளோ கோவிட் பேஷண்ட்ஸ் வந்தாங்க, அதை விட கம்மியான இது ஜான்வரியில் வெயிட்டேஜ் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்படியே கம்மி பண்ணிகிட்டே போவேன். ஜான்வரி, டிசம்பர் 2020, நவம்பர் 2020, அக்டோபர், செப்டம்பர், ஸோ ஆகஸ்ட்டு, ஜூலை, ஜூன், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பீரியடுக்குமே வந்து நான் கம்மி பண்ணிட்டே போவேன். இதே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஜான்வரிக்கு வந்து அந்த ஜான்வரி வந்து நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து ஜான்வரியில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜான்வரி 2020 பேண்டமிக் கிடையாது. ஸோ பிப்ரவரிலையும் கிடையாது, மார்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மார்ச்சில் வந்து கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது. அண்ட் இப்போ ரீசெண்டில் வர வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அந்த பீரியட் வந்து எப்படி போயிட்டுருக்கு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேட்டாவுக்கு வந்து நான் அதிகமான வெயிட்டேஜ் கொடுப்பேன். பாஸ்ட் டேட்டாவுக்கு வந்து அதிகமான வெயிட்டேஜ் தரமாட்டேன். ஏன்னா வந்து அது முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அது முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் வந்து அதுக்கு பேர் தான் வந்து மூவிங் ஆவரேஜ், வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ்னு சொல்கிறது. ஸோ மோர் வெயிட்டேஜ் இஸ் பீன் கிவன் டு தி ரீசன்ட் டிமாண்ட் அண்ட் வைஸ் வெர்சா. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெத்தட் டு கிவ் வெயிட்டேஜ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா n×n-1/2 அப்படின்ற ஒரு ஃபார்முலாவில் தான் வந்து சொல்லுவாங்க. வெயிட்டட் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வெயிட்டேஜ் கிவன் டு த ரீசன்ட் டிமாண்ட் அண்டு ஸோ ஆன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா n அப்படின்னா n/sum பண்ணுவாங்க, கமா n1 n2/sum அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டே போவாங்க. இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு வந்து அதிகமான வெயிட்டேஜ் இருக்கும், இதுக்கு வர வந்து கம்மியான வெயிட்டேஜ் வந்து போயிட்டுருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்னிங். இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்னிங் தான் வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணப்படுது. ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்னிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அசைன் வெயிட்டேஜ் டு ஆல் ப்ரீவியஸ் டேட்டா. எல்லா ப்ரீவியஸ் டேட்டாவுக்குமே வந்து வெயிட்டேஜை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் த பேட்டர்ன் ஆஃப் வெயிட் அசைன்டு ஆர் எக்ஸ்போனன்ஷியல். ஸோ எக்ஸ்போனன்ஷியலாக வந்து நம்ம வந்து வெயிட்டை வந்து கொடுப்போம். ஓகேங்களா. வெயிட்டட் மூவிங் ஆவரேஜுக்குமே எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்னிங்க்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துக்குமே வந்து குறைச்சிக்கிட்டே போவாங்க. ஆனால் வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்னிங் அப்படின்னா அது எக்ஸ்போனன்ஷியலாக ஒவ்வொரு மாதத்துலையுமே எவ்வளோ இருந்தது அது ஒரு கிராஃப் வந்து பிளாட் பண்ணுவாங்க. அப்படி கிராஃப் பிளாட் பண்ணும்போது நமக்கு வந்து ஏதாவது ஒரு மாதம் அதில் வந்து ஏற்ற இறக்கமாக வரலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அக்கௌண்ட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் எஸ்டிமேட் ஆவரேஜ் ஃபோர்காஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் பீரியட் by using the actual and the forecast demand for the previous period. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்சுவல் டிமாண்டையும் ப்ரீவியஸ் ஃபோர்காஸ்ட்டையும் எடுத்துக்கிறதுனால இதை வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக வந்து நம்மளால் சொல்ல முடியும். இந்த ஃபோர்காஸ்ட்டை வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இன் ஜென்ரல் த ஸ்மூத்னிங் கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா, இந்த ஆல்ஃபா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து 0.3லிருந்து 0.5 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபாவோட ரேஞ்ச் வந்து இட் இஸ் 0 அண்ட் இட் இஸ் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் 1. ஸோ 0லேருந்து 1க்குள்ளார தான் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2/n-1. n அப்படின்றது வந்து பீரியட். அண்டு இதிலிருந்து வந்தது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கான ஃபார்முலா current forecast is equal to previous forecast plus alpha exponential smoothing into previous demand minus previous forecast. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட டிமாண்ட் எடுத்துக்கிறாங்க, அதோட ஃபோர்காஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ எவ்வளோ ஃபோர்காஸ்ட் பண்ணோம் அதில் எவ்வளோ வந்து சேல்ஸ் ஆச்சு அப்படின்றத வந்து எடுத்துக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்னிங் வந்து போட்டுட்டு கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா. கரண்ட் ஃபோர்காஸ்டிங் வந்து கண்டுபிடிப்பாங்க. இந்த கரண்ட் ஃபோர்காஸ்டிங் வந்து ஏறலாம் இறங்கலாம், பாசிட்டிவ்லையும் போகலாம் நெகட்டிவ்லையும் போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்னிங். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து இதுதான், ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல் ஃபோர்காஸ்டிங் டெக்னிக்.
So current forecasting is equal to alpha into d of t minus 1 plus alpha into 1 minus alpha அதுக்கு முன்னத்த மாதம் d of t minus 2. ஸோ அந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும். சிம்பிள் எக்ஸ்பென்ஷியல் ஸ்மூத்தனிங் மெத்தட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் ஸ்மூத்தனிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. வைல் ட்ரெண்ட்ஸ் ஆர் அட்ஜஸ்டட் இன் செகண்ட் ஆர்டர் எக்ஸ்பென்ஷியல் ஸ்மூத்தனிங். ஃபஸ்ட் ஆர்டரை விட செகண்ட் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்ஸ் வந்து அதிகப்படுத்துவாங்க. ஓகேங்களா, அதிகப்படியான ஸ்மூத்தனிங் வந்து நமக்கு வந்து செகண்ட் ஆர்டர் எக்ஸ்பென்ஷியல் ஸ்மூத்தனிங்கில் வந்து கிடைக்கும். இதில் n அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா n வந்து இன்ஃபினிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தென் யுவர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0. அதில் வந்து லிமிட் ஆஃப் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபா எப்போ 0 ஆகுதோ அப்போ வந்து ஸ்டேபிள் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதே வந்து n வந்து 1 இருக்கும் பட்சத்தில் ஆல்ஃபா வந்து 1 ஆயிரும். ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா லிமிட் ஆஃப் ரெஸ்பான்சிவ்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சுக்குமே வந்து போக விட மாட்டாங்க. ரெஸ்பான்ஸுக்கும் போக விட மாட்டாங்க, ஸ்டெபிலிட்டிக்கும் போகாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் 0 லெஸ் தென் ஆல்ஃபா அண்டு ஆல்ஃபா லெஸ் தென் 1. அதாவது 0லேருந்து 1 அந்த ரேஞ்சில் தான் வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த n அப்படின்ற இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைச்சிரும் ஈஸியாக. ஓகே, ஸோ n வந்து பார்த்திங்கன்னா 0 போட்டோம் அப்படின்னா n வந்து இன்ஃபினிட்டி போட்டோம் அப்படின்னா இன்ஃபினிட்டி ப்ளஸ் 1 வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி தான் வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனிதிங் டிவைட் பை இன்ஃபினிட்டி அப்படின்றது வந்து 0. ஓகேங்களா, இன்ஃபினிட்டி அப்படின்றது வந்து எனிதிங் பை 0. இதே வந்து எனிதிங் பை இன்ஃபினிட்டினா இட் இஸ் 0. ஸோ அதுதான் வந்து இங்கே போட்டிருக்கிறாங்க. இதே வந்து என்னைக்கு பதிலாக வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 + 1 வந்து பார்த்திங்கன்னா 2 ஆயிரும். ஸோ 2/2 வந்து பார்த்திங்கன்னா 1 ஆயிரும். அப்போ வந்து ஆல்ஃபா வந்து 1. அப்போ அது வந்து லிமிட் ஆஃப் ரெஸ்பான்சிவ்னு சொல்லுவாங்க. ஸோ வித் திஸ் ஐ வுட் லைக் டு கன்க்ளூட் மை டுடே செஷன். I hope that I have given an enough knowledge about this forecasting technique. So இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் let me know in the comment section. I will put in another video for clearing your doubts. So until bye bye from Santhosh. Thank you all.